உலகத்தில் ஒரு மனிதன் எந்தெந்த நியாமத்துகள் எல்லாம் கிடைத்தால் பெரும் மகிழ்ச்சியோடு ஆனந்தத்தோடு வாழ்வானோ அது மாதிரியான எல்லாவித நலவுகளும் கொடுக்கப்பட்ட ஒரு இறை தூதரனுடைய ஒரு வாழ்க்கை நிகழ்ச்சியை நாம் பார்க்கிறோம். சையதுனா அய்யூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்காத செல்வம் அல்ல, கொடுக்காத பிள்ளை பேர்கள் கிடையாது, எல்லா விதமான கண்ணியத்தையும் அல்லாஹ் கொடுத்து அழகு பார்த்த ஒரு நபி சையதுனா அய்யூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். அய்யூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே மிக பெரிய பணக்காரர். அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே மக்களில் அதிகம் கண்ணியம் மிக்கவர், மக்களால் அதிகம் புகழப்படுபவர் சையதுனா அய்யூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். ஏழைகளை ஆதரித்து அவர்களுக்கு உதவி செய்வதாக இருந்தாலும், அனாதைகளை ஆதரிப்பதாக இருந்தாலும், விதவைகளுக்கு ஆதரவு கரம் நீட்டி அவர்களுக்கு மறு வாழ்க்கையை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு உன்னதமான உயர்நிலையில் இருந்தவர்கள் தான் சையதுனா அய்யூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். இப்படி அல்லாஹ்வினுடைய எல்லா கைர்கள் நலவுகளையும் பெற்ற அய்யூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சோதிக்க வேண்டிய ஒரு கட்டம் ஏற்படுகிறது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நபியே நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அவர் தன்னுடைய ரப்பான அல்லாஹ்விடத்திலே இப்படி துஆ செய்தார், அன்னி மஸ்ஸனியல் துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். யா அல்லாஹ், எனக்கு கடுமையான நோய் ஏற்பட்டு விட்டது, நீயே கருணை காட்டுபவர்களுக்கெல்லாம் பெரும் கருணையாளன் என்கிற துஆவை அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆவை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்திருக்கிறார். இங்கு நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், அன்னி மஸ்ஸனியல் துர்ரு, எனக்கு ஒரு நோய் ஏற்பட்டது. துர்ருன்னு சொன்னா தீங்கு. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறி செல்வதற்கு எதுவெல்லாம் தடையாக இருக்கிறதோ அது எல்லாமே துர்ரு அப்படின்ற கேட்டகரியில வரும். இப்ப அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த லுர் என்ன தீங்கு ஏற்பட்டது என்று சொன்னால், அவர்கள் உடல் முழுவதும் வியாதி பரவியது. வெண்குஷ்டம் என்பதாக நாம் சொல்வோம் இல்லையா, அது லாஸ்ட் ஸ்டேஜ்ல இருந்துச்சு. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உடல்ல அந்த குஷ்டங்களின் மூலமாக புழுக்கள் எல்லாம் அவர்களுடைய தோள்களிலே ஊறி கொண்டிருக்குமாம், அவர்களுடைய சதையை கிழித்து கொண்டிருக்குமாம் புழுக்கள், அவருடைய சதையை அரித்து கொண்டிருக்கும். அல்லாஹு அக்பர், எப்படிப்பட்ட நிலை! இந்த மாதிரியான ஒரு நிலையில் நாம் ஒரு மனிதனை பார்த்தால் நம்முடைய கல்புல வர்றது என்னதுன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. இவன் பண்ணாத செயல் இருக்காது, இவன் செஞ்ச எல்லா அட்டூழியத்திற்காக தான் இன்னைக்கு இவர் அனுபவிக்கிறாருன்ற ஒரு சிங்கிள் வேர்டுல நம்ம சொல்லிட்டு போயிடும். ஆனால் அல்லாஹ் சோதிப்பது யார்? மனிதர்களுக்கு வழிகாட்டியான, மனிதர்களில் சிறந்தவர்களான நபியை அல்லாஹ் சோதிக்கிறான். சாதாரண நோய் அல்ல, மக்கள் எல்லாம் பார்த்து விரண்டோடக்கூடிய, வெறுப்படையக்கூடிய ஒரு விதமான நோய். அவர்கள் திடகாத்திரமாக இருந்த அவர்களுடைய உடலிலே மோசமான நோயை அல்லாஹ் ஏற்படுத்தினார். அவர்களுக்கு ஏராளமான குழந்தைகள் இருந்தார்கள். ஒரு தஃசீர்ல வருது, 7 ஆண் குழந்தைகள், 7 பெண் குழந்தைகள். இவர்கள் அனைவருமே ஒரு கட்டிட இடிபாடுகளில் சிக்கி இறந்து போயிடுறாங்க. அப்போ குழந்தைகளும் போயிட்டாங்க. ஊர்ல இருந்த கண்ணியம் குறைந்து போய்விட்டது. ஏன்னா அவர்களுக்கு வந்த நோய் புழு எல்லாம் அரிக்கக்கூடிய அந்த வெண்குஷ்ட மாதிரியான நோய். அதுல இருந்து ஒரு கெட்ட வாடை அவர்களுடைய உடம்பிலிருந்து வர ஆரம்பிச்சிருச்சு. எந்த அளவுக்குன்னு சொன்னா, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ரொம்ப க்ளோஸான 2 பேர் அவங்கள மீட் பண்றதுக்கு வராங்க. வீட்டுக்குள்ள அவங்க என்ட்ராகல, வீட்டுக்கு வெளியிலேயே நிக்கிறாங்க. இப்போ அங்கிருந்து விசாரிக்கிறாங்க, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு அவர்களுடைய மனைவியிடத்துல விசாரிக்கிறாங்க. ஆனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உள்ளத்துல ஒரு கஷ்டம், இவ்வளவு நெருக்கமானவர்கள் நம்மை நேர்ல கிட்ட வந்து சந்திக்கலையேன்றத ஒரு கஷ்டமான ஒரு தர்ம சங்கடத்திற்கு ஆளாகிறார்கள் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். நெருக்கமானவர்கள் கூட நம்ம கிட்ட வரல, ஏன்னா அவர்களுடைய உடம்பிலிருந்து வந்த ஒரு கெட்ட வாடை மக்களை அவர்களோடு நெருங்குவதிலிருந்தும், மக்கள் அவர்களை வந்து பேசுவதிலிருந்தும், யாரெல்லாம் அவங்கள்ட்ட இருந்து உதவி பெற்றார்களோ அவர்கள் கூட வந்து சந்திப்பதற்கு தயக்கப்படக்கூடிய அளவிற்கான நோய் அவர்களுடைய உடம்பு முழுவதுமாக பரவியது என்பதாக தப்சீரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
2 உறுப்புகளை தவிர. தப்சீர்களிலே குறிப்பிடுகிறார்கள், அல்லாஹ்வினுடைய திக்ர் அவர்களுடைய கல்விலே எப்பொழுதுமே இருந்ததினால் அந்த கல்வை நோய் தீண்டவில்லை. 2வது அவர்களுடைய நாக்கு, எப்பொழுதுமே அந்த நாக்கு அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டே இருந்ததினால் அந்த நாக்கை நோய் தீண்டவில்லை. ஒரு கட்டத்துக்கு மேல அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவி சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் நபி அவர்களே, அல்லாஹ்விடத்துல நீங்க துவா கேட்டீங்கன்னா அல்லாஹ் உங்களுக்கு உடனே ஷிஃபா தருவதற்கு தயாராக இருக்கிறானே. நீங்கள் அல்லாஹ்வின் ரசூல், உங்களுடைய துவா எப்பொழுதுமே மக்பூல், ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய துவா. நீங்கள் ஏன் அல்லாஹ்விடத்திலே துவா செய்யக்கூடாது? நம்மளுடைய பிள்ளை குழந்தைகள் போய்விட்டார்கள், நம்முடைய கண்ணியம் போய்விட்டது, நம்மோடு பழகியவர்கள் எல்லாம் நம்மை விட்டு விலகி விட்டார்கள், நாம் சேர்த்து வைத்திருந்த எல்லா செல்வங்களும் சென்று விட்டது. உங்களை நபி என்று புகழ்பாடிய இந்த உலகம் இன்று உங்களிடம் பேசுவதற்கும் நீங்கள் சொன்ன அறிவுரையை செவிமடுத்து கேட்பதற்கும் இன்று இந்த சமுதாய மக்கள் தயாராக இல்லை. நம்ம கடைசி ஸ்டேஜ்ல நின்னாச்சு. உங்களுடைய உடல் உறுப்புகள் புழுக்களால் அரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நிலைமையிலேயும் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே இந்த நோய் ஷிஃபா ஆகுவதற்கான துவா கேட்கலாமே என்று கேட்ட பொழுது அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நான் 70 வருடம் எல்லாத்தையும் நான் அனுபவிச்சிட்டேன். 70 வருடம் அல்லாஹ் எனக்கு கொடுக்காத சிறப்புகள் இல்ல, நியமத்துகள் இல்ல. ஒரு 7 வருட காலம் அல்லாஹ் என்னை இப்படிப்பட்ட சோதனையின் போட்டதினால் அல்லாஹ்விடத்திலே நிராசை அடைந்து அல்லாஹ் ஏற்படுத்திய இந்த சோதனையிலிருந்து என்னை நீ உடனே பாதுகாத்து விடு என்று கேட்பதற்கு எனக்கு கூச்சமாக இருக்கிறது என்று அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்களாம். நான் 7 வருட காலம் தானே சிரமத்துல இருக்கிறேன், 70 வருட காலம் நான் நல்லா தானே இருந்தேன். அப்ப அந்த 70 வருட காலம் அல்லாஹ் என்னை சிறப்பாக வைத்ததற்கு இந்த 7 வருட காலத்தில் என்னை சோதிப்பது ஒன்றும் பெரிய விஷயம் அல்லவே என்று சிந்திக்கக்கூடிய உயர்தர ஈமானை அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நம்மவர்களுக்கு பாடமாக கற்றுத் தருகிறார்கள். அல்லாஹ்வினுடைய சோதனை வருகிற பொழுது, யா அல்லாஹ் நீ எனக்கு கொடுத்துட்டியே, அதை நீ எடுத்துருன்ற மாதிரி நம்ம துவா கேட்கிறோம். ஆனால் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி நமக்கு அந்த துவாவை கற்றுத் தருகிறார்கள்? அன்னி மஸ்ஸனியல் துர், யா அல்லாஹ் நோய் எனக்கு வந்துவிட்டது, நோய் என்னை தீண்டி விட்டது, நீ எனக்கு நோய் கொடுத்தன்னு அல்லாஹ்வின் மீது அவங்க பழி சுமத்தல, நோய் என்னை தீண்டி விட்டது. அன்த அர்ஹமுர் ராஹிமீன், நீ கருணையாளன், உன்னுடைய அடியான் கஷ்டப்படுவதை நீ ஏற்றுக்கொள்ள மாட்டாய், உன்னுடைய அடியான் நோயினால் சிரமப்படுவதை நீ ஏற்றுக்கொள்ள மாட்டாய், உன்னுடைய அடியான் உன்னை திக்ரு செய்ய முடியாமல் இப்படிப்பட்ட நாள்பட்ட நோயிலே இருப்பதை நீ விரும்ப மாட்டாய். கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளனே, என்னுடைய நோய்க்கு ஷிஃபாவைத்தான். கடைசி பட்சத்தில்தான் அவர்கள் அந்த துவாவை செய்தார்களாம். அது வரைக்கும் அல்லாஹ்வை திக்ரு செய்து கொண்டிருந்தார்கள். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சார்ந்த மக்கள் எல்லாம் அவர்களை விட்டு விலகி சென்ற பிறகு அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அய்யூப் பெரிய பாவம் செஞ்சிருப்பாரு, அதுனப தம்பன் கபீரா, ஏதோ ஒரு பெரிய பாவத்தை அய்யூப் செய்திருக்கிறார், எனவேதான் அவருக்கு அல்லாஹ் இப்படிப்பட்ட தீராத நோயை கொடுத்திருக்கிறான் என்று மக்கள் எல்லாம் சொன்னார்கள். ஆனால் நபிமார்கள் மக்களுடைய இந்த பழி சுமைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மக்கள் என்ன வேணாலும் பேசட்டும், அவர்களுடைய நாவுகளுக்கெல்லாம், மொழிகளுக்கெல்லாம், புரிதல்களுக்கெல்லாம் நாம் பதில் கொடுத்து கொண்டிருக்க முடியாது. அல்லாஹ்விற்கும் நமக்கும் மத்தியில் உள்ள ஒரு விஷயம் அது. எனவேதான் நாம் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுமையின் சிகரம் என்பதாக நாம் சொல்கிறோம். தப்சீருல் கஷாஃப் என்கிற ஒரு தப்சீர் கிதாப் இருக்கு. அதுல அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 18 வருடங்கள் இந்த சிரமங்களில் இருந்தார்கள். 18 வருஷங்கள் நோயினாலும், பிள்ளைகளை இழந்தும், பொருளாதாரத்தை இழந்தும், தன்னுடைய கண்ணியத்தை இழந்தும் 18 வருடங்கள் அவர்கள் சோதிக்கப்பட்டிருந்தார்கள். இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான ஒரு பாடம் இருக்கிறது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி ரஹீமா தன்னுடைய கணவரை விட்டு அவர்களுடைய சொந்தங்கள், உறவுகள், நண்பர்கள், மாணவர்கள், பின்பற்றுபவர்கள் எல்லாரும் விலகி சென்ற பிறகும் கூட அவர்களுடைய மனைவி ரஹீமா அவர்கள் மட்டும்தான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டார்கள். இங்கே ஒரு விஷயத்தை கோடிட்டு காட்ட நான் விரும்புகிறேன். ஒவ்வொரு நபிமார்களுடைய வாழ்க்கைகளை நாம் எடுத்து பார்க்கிற பொழுது அந்த நபிமார்கள் சிரமப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகளில் எல்லாம் அவர்களுடைய மனைவிமார்கள் தான் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள்.
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்கமா நகரில் உள்ளவர்கள் எல்லோரும் எதிர்த்த பொழுது நீங்கள் கவலைப்படாதீர்கள், நீங்கள் நேர்மையானவர்கள் என்று அவர்களுக்கு தைரியம் சொன்னவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபியாக ஆன பிறகு மீண்டும் ஃபிரௌனை சந்திப்பதற்காக சென்ற பொழுது அவர்களுடன் சென்றார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியார் சீதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய 2 மனைவிமார்கள் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், சாரா அலைஹிஸ்ஸலாம். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த உலகத்திலே தனியாக அனுப்பப்பட்ட பிறகு அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தது அவர்களுடைய மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அந்த வகையிலே நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியார் ரஹிமா அலைஹிஸ்ஸலாம். கடுமையான நாற்றம், மக்கள் எல்லாம் விரண்டோடக்கூடிய மிக மோசமான நோயின் போது கூட அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உணவு ஊட்டி விடுவதையும் அவர்களை குளிப்பாட்டுவதையும் அவர்களுக்கு உடை மாற்றி கொடுப்பதிலேயும் அவர்களுக்கு இபாதத் செய்வதற்கான எல்லா ஏற்பாடுகள் முதல் எல்லாமே செய்து கொடுப்பது அவர்களுடைய மனைவி ரஹிமா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். பிறகு அல்லாஹ் சொல்கிறான், அவருடைய துஆவை நாம் ஏற்றுக்கொண்டோம், அவருடைய திக்ருகளை நாம் ஏற்றுக்கொண்டோம், அவருக்கு நாம் எந்த சோதனையை கொடுத்தோமோ அந்த சோதனையிலிருந்து நாம் அவரை விடுதலை செய்தோம். பூமியின் மீது உங்கள் கால் கொண்டு ஒரு அடி அடியுங்கள், அதிலிருந்து ஒரு நீர் வரும், அந்த நீரிலே குளியுங்கள், உங்களுடைய உடம்பில் உள்ள எல்லா நோய்களுக்குமான ஷிஃபா அதில் இருக்கிறது. அவ்வாறே அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் செய்தார்கள். அல்லாஹ்வினுடைய பரக்கத்தான நீர் கிடைத்தது, அதிலே குளித்தார்கள். அவர்களுடைய உடல் கஸ்தூரியை விட அதிகம் மனமுடையதாக மாறியது. இழந்த செல்வங்களை மீண்டும் அல்லாஹ் அவர்களுக்கு இரட்டிப்பாக கொடுத்தான் என்ற குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். இந்த சோதனைக்கு பிறகு அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ரஹிமா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அந்த 2 தம்பதியருக்கும் 26 குழந்தைகள் பிறந்தது என்பதாக தப்சீரிலே பதிவு செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். முன்பிருந்த வாழ்க்கை விட மிக செழிப்பான வாழ்க்கையை அல்லாஹ் கொடுத்தான். ஆக அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த நிகழ்ச்சி நமக்கு உணர்த்த வருவது, அல்லாஹ்வினுடைய சோதனை காலம் நிரந்தரமானது அல்ல. அந்த சோதனைக்கு பிறகு நிச்சயமாக ஒரு சிரமத்திற்கு பிறகு ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. அதில் நீங்கள் நிராசை அடைய வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். சோதனைகளுக்கு பிறகு நிச்சயம் ஒரு சந்தோஷத்தை அல்லாஹ் தருகிறான். கஷ்டத்திற்கு பிறகு நிச்சயமாக ஒரு மகிழ்ச்சியை அல்லாஹ் தர இருக்கிறான். ஒரு இழப்பிற்கு பிறகு, ஒரு நஷ்டத்திற்கு பிறகு அல்லாஹ் ஒரு லாபத்தை நமக்கு நிச்சயம் தருவான் என்கிற உறுதியான தவக்குல் நம்முடைய உள்ளத்திலே நீங்காமல் இருக்க வேண்டும். அது எப்போ அந்த தவக்குல் அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கையில் நமக்கு சிறிது தடங்கள் தடுமாற்றங்கள் ஏற்படுகிறதோ அப்பொழுது நம்முடைய சோதனை காலம் நீட்டப்படும். நம்முடைய வெற்றி, மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாம் கிடைப்பதற்கு இன்னும் காலதாமதம் ஏற்படும். ஆக நாம் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி அல்லாஹ்வின் மீது தான் கொண்ட தவக்குலை தன்னுடைய இறுதி மூச்சு வரை, தன்னுடைய இறுதி கட்டம் வரை அவர்கள் விடவில்லை. அப்படியான ஒரு தவக்குலை, ஈமானை அல்லாஹ் ஜல்ல ஷஅனு வ தஆலா முஃமின் முஸ்லிம்களாகிய நாம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.